Hi everyone, welcome back to Computer Lab Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்க்ராஃபில் மெசேஜ் ஸ்டேட். பேசிக்காக நம்ம லாஸ்ட் வீடியோவில் நோட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அந்த நோடை எட்ஜ் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். எட்ஜ்லேயே 2 டைப்ஸ் பார்த்துட்டோம், நார்மல் எட்ஜ், கண்டிஷனல் எட்ஜ். ஸோ இது பேசிக். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அண்ட் சேட் பாட் மாதிரி பில்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு ஸ்டேட் டிஃபைன் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டேட்டில் ஒரு ஸ்ட்ரிங் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு பேசிக்காக ஸ்டேட்டில் நீங்கள் என்னன்னாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணியிருப்போம் அண்ட் அந்த ஸ்ட்ரிங் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் டிப்பிக்கலாக ஒரு சேட் பாட் எப்படி பில்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி நோடு. ஸோ பேசிக்காக ஸ்டார்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எல்எல்எம் நோடு வரும். எல்எல்எம் நோடில் ஸ்டேட் அப்டேட் ஆகும், எண்ட் ஆயிரும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த மெசேஜை நம்ம வந்துட்டு பர்சிஸ் பண்ணணும். ஸோ ஒரு இன்வோக்குக்கும் ஒரு மெசேஜ் வரும். ஸோ ஒரு இன்வோக்குக்கும் பேசிக்காக ஹியூமன் மெசேஜ் வரும், அடுத்து ஏஐ மெசேஜ் அவுட்புட்டாக வரும். ஸோ அந்த ஏஐ மெசேஜ் அப்பன் பண்ணுவோம், திருப்பி அடுத்து ஹியூமன் மெசேஜ், பேசிக்காக தான் கொஸ்டின் ஹியூமன் மெசேஜ் வரும், பட் ஏஐ மெசேஜ் அப்பன் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம ஸ்டேட்டில் எப்படி பண்ண போகிறோன்ற அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேனுவலாக எப்படி பண்ணுறன்றது பார்க்க போகிறோம். அடுத்து லாங்க்ராஃபே வந்து பேசிக்காக ப்ரீ பில்ட்டாக ஒரு மெசேஜ் ஸ்டேட் வச்சுருக்காங்க. அதை யூஸ் பண்ணி வச்சுன்னா நம்ம பேசிக்காக ஸ்டேட்டை டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஓகே, டிப்பிக்கலாக நம்ம என்ன பண்ணுவோம், லாங்க்ராஃபில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டிஃபைன் பண்ணுவோம், ஸ்டேட்டுக்கு அப்புறம் நோட் டிஃபைன் பண்ணுவோம், எட்ஜஸ் கனெக்ட் பண்ணுவோம். இதுதான் இந்த 3 தான் ப்ராசஸ். இந்த இடத்துல நீங்கள் ப்ரீபில்ட் மெசேஜ் ஸ்டேட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் டிஃபைன் பண்ணவே தேவையில்ல. பை டிஃபால்ட்டாகவே மெசேஜஸ் அப்படின்ற கீ வந்துட்டு இன்பில்ட்டாகவே டிஃபைன் ஆயிரும். நீங்கள் இம்போர்ட் மட்டும் பண்ணால் போதும். டிஃபைன் பண்ண தேவையில்லைன்னா இம்போர்ட் பண்ணணும், நீங்கள் டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கோட் வாக் த்ரூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பாய்லர் பிளேட் கோட். எப்போ போல் நான் ஓப்பன் ஏஐ எல்லாம் இம்போர்ட் பண்ணியிருப்பேன் அண்ட் கூகுள் எல்லாமே இம்போர்ட் பண்ணி டிஃபைன் பண்ணி வச்சுருப்பேன் யூஸ் பண்ணுறதுக்காக. லாஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம், அது தேவைப்பட்டிருக்காது. பட் அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் நான் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன், தேவைப்பட்டால் கீழே யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ அது அடுத்து மெசேஜ் ஸ்டேட். இந்த இடத்துல தான் நீங்கள் ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆகும், லாங் செயின் அண்ட் லாங்க்ராஃப். ஸோ லாங் செயின்லேருந்து தான் நம்ம ஏஐ மெசேஜ் அண்ட் ஹியூமன் மெசேஜ் எல்லாம் இம்போர்ட் பண்ணுறோம். இது நீங்கள் லாங் செயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருந்திருக்கும். ஸோ லாங் செயினில் ஏஐ மெசேஜ் இருக்குது, ஹியூமன் மெசேஜ் இருக்குது, சிஸ்டம் மெசேஜ் இருக்குது. அடிஷ்னல் லாங்க்ராஃபில் டூல் மெசேஜ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, அது நம்ம போகும்போது பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம். பட் ஏஐ மெசேஜ் வந்து ஏஐ என்ன சொல்லுது அப்படின்றது தான், ஹியூமன் மெசேஜ் அப்படின்றது நம்ம என்ன கேட்குறோம், திருப்பி ஏஐ என்ன சொல்லுது, நம்ம என்ன கேட்குறோம். அது ஒரு மெசேஜஸ் லிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுட்டேன். ஓகே, இந்த இடத்துல கண்டென்ட் அப்படின்றது மட்டும்தான் மேண்டேட்ரி. ஸோ ஏஐ மெசேஜ் ஆஃப் கண்டென்ட் ஈக்குவல் டு ஹை தேர், அடுத்து ஹியூமன் மெசேஜ் ஆஃப் கான்டென்ட் ஈக்குவல் டு ஹலோ ஏஐ. இது ஒரு கான்வர்சேஷன். மேனுவலாக அந்த கான்வர்சேஷன் டிஃபைன் பண்ணி ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கூகுள் எல்எல்எம்கிட்ட அந்த மெசேஜஸ் லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அதுக்கான அவுட்புட் கிடச்சிரும். கரெக்டாக? இப்போ இந்த மெசேஜஸ் லிஸ்ட்டை வந்து நான் கூகுள் எல்எல்எம்க்கு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கான்வர்சேஷன் பார்த்துக்குங்க. ஹாய், ஹலோ, ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ. சும்மா நான் கேட்குறேன், ஒய் ஆர் யூ ஆங்க்ரி அட் மீ அப்படின்னு கேட்குறேன். அது பேசிக்காக ஆங்க்ரியே கிடையாது, சும்மா கேட்குறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி இதை கால் பண்ணணும். ஓகே, டிஃபைன் பண்ணிட்டேன், அடுத்து இங்கே கால் பண்ணுறேன். என்ன சொல்லுது பார்த்தீங்களா? ஏஐ, ஐ எம் நாட் ஆங்க்ரி அட் யூ அட் ஆல். ஆஸ் என் ஏஐ ஐ டோன்ட் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் எமோஷன்ஸ். இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குது நம்மளுக்கு. ஒரே ஒரு அவுட்புட் தான் வந்திருக்கு, அதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மெசேஜ் அப் அண்ட் ஆகி வரல, அதாவது இந்த ஏஐ மெசேஜ் இது கூட அப் அண்ட் ஆகி எனக்கு அவுட்புட்டாக வரல. எனக்கு வந்து லாஸ்ட்டாக வர்ற அவுட்புட் மட்டும் எனக்கு கிடச்சிருச்சு கூகுள் எல்எல்எம்.in ஓக்கில் கொடுத்ததுக்கப்புறம். இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் ரோல் எதுவும் டிஃபைன் பண்ணல, ஏன்னா அது மேண்டேட்டரி கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐ மெசேஜ் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அது அசிஸ்டன்ட் ரோல் தான். ஹியூமன் மெசேஜ் அப்படின்னா பை டிஃபால்ட்டாகவே அது வந்துட்டு ஹியூமன் ரோல். நீங்கள் கொடுக்குறனா கொடுக்கலாம், பட் ஆனால் அது தேவைப்படாது, அதில் அடிஷ்னல். ஓகே, இது சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் அதுக்காக தான் நம்ம இது இம்போர்ட் பண்ணுறது. அடிஷ்னல் எது கொடுக்க தேவையில்ல, கான்டென்ட் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக. ரெஸ்பான்ஸ் மெட்டாடேட்டான்னு ஒன்று இருக்குது, அது பேசிக்காக எல்எல்எம் கொடுக்குறது. ஏஐ மெசேஜில் வரும் ரெஸ்பான்ஸ் மெட்டாடேட்டான்னு ஒன்று வரும். இதோ எவ்வளோ டோக்கன் இருக்குது, அந்த என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது அடிஷ்னல் மெட்டாடேட்டா. அதெல்லாம் அடிஷ்னல் அட்ரிபியூட்ஸ், நம்ம அதை பற்றி இப்போ வரி பண்ணிக்க தேவையில்ல, சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸை பாஸ் பண்ணால் எனக்கு வந்து எல்எல்எம் அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, அடுத்து ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்டேட் அப்டேட். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் இந்த கோட்லேயே ஸ்டேட் வந்துட்டு
ஓவர் ரைட் ஆகும். இந்த இடத்துல கிராஃப் ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஹாய் ஐ எம் பிரவீன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். கொடுத்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு ஸ்டேட் ரிட்டர்ன் ஆகும்போது பழைய ஸ்டேட் ஓவர் ரைட் ஆயிரும். பழைய ஸ்டேட் ஸ்டோர் ஆகிட்டு இருக்காது, லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்டாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்காது, பேசிக்காக ஓவர் ரைட் ஆகும். இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹாய் ஐ எம் பிரவீன் ஐ எம் அப்படின்றதோட நின்றுருக்கும். அடுத்து வந்து ஹாப்பி சேட் இந்த மாதிரி ஒரே ஒரு அவுட்புட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அதே ஸ்டேட்டு திருப்பி ஓவர் ரைட் ஆகும். ஆனால் மெசேஜஸ்க்கு நம்ம அப்படி பேசிக்காக சேட் பாட்டுக்கு நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் தேவைப்படும். கரெக்டாக ஸ்டேட் வந்து ஓவர் ரைட் ஆகக்கூடாது. ஸோ இது ஸ்டேட் ஓவர் ரைட் ஆகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் பைத்தான் கொடுத்தது. நான் ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன். மெசேஜஸில் ஹலோ அப்படின்றது இருக்குது. அடுத்து புதுசாக ஹாய்தார் அப்படின்ற ஒரு அவுட்புட் வருது அப்படின்னா அதை நான் அப்டேட் பண்ணேன் அப்படின்னா ஹலோ அண்ட் ஹாய்தார் ரெண்டுமே எனக்கு இருக்காது, ஹாய்தார் மட்டும்தான் இருக்கும். அதாவது லாஸ்ட் ஸ்டேட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் சேட் பாட்டுக்கு அப்படி இருக்கக்கூடாது, லிஸ்ட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் இருக்கணும். அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேனுவல் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஸ்டேட் டிஃபைன் பண்ணிடுவோம், கிளாஸ் மெசேஜ் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் எனி மெசேஜ். ஓகே, அது என்னவா கொடுக்கலாம், ஹியூமன் மெசேஜாக இருக்கலாம், ஏஐ மெசேஜாக இருக்கலாம், சிஸ்டம் மெசேஜாக இருக்கலாம். அதனால் எனி மெசேஜ்ன்றது இம்போர்ட் பண்ணி லாங்செயின் கோர் டாட் மெசேஜஸ்லேருந்து எனி மெசேஜ் இம்போர்ட் பண்ணி லிஸ்ட் ஆஃப் எனி மெசேஜ் அப்படின்னு வச்சாச்சு. ஸோ எனக்கு ஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த மெசேஜ் ஸ்டேட்டை நான் திருப்பி அப்டேட் பண்ணும்போது லாஸ்ட் மெசேஜ் இருந்தால் மட்டும்தான் சேவ் ஆகிட்டே வந்துருக்கும், எனக்கு கான்வர்சேஷன் சேவ் ஆகாது. எப்படி கான்வர்சேஷன் சேவ் பண்ணோம் அப்படின்னா அனோட்டேட்டட் இம்போர்ட் பண்ணுவோம். அனோட்டேட்டடில் 2 பாஸ் பண்ணுவோம், இந்த லிஸ்ட் ஆஃப் எனி மெசேஜ் ஒன்று, ரெண்டாவது ரெடியூசர் ஃபங்க்ஷன், ஆட் மெசேஜஸ்ன்ற ரெடியூசர் ஃபங்க்ஷன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓவர் ரைட் பண்ண விடாமல் லாஸ்ட்டாக வர மெசேஜை அப்பன் பண்ணி விட்டுரும். அதை நீங்கள் லேங்கிராஃப் டாட் மெசேஜ் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணிப்பீங்க ஆட் மெசேஜஸ் அப்படின்றது. பை டிஃபால்ட் அனோட்டேட்டட் அப்படின்றது பைத்தானில் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட்டை கண்டுக்காது. ஆனால் லேங்கிராஃபில் அப்படி கிடையாது, அண்ட் லேங்செயின்லேயும் அப்படி கிடையாது, பைடான்டிக்லேயும் அப்படி கிடையாது. இந்த லைன் வந்துருச்சு அப்படின்னா பைத்தானில் அனோட்டேட்டட் அப்படின்ற கீவேர்டை பார்த்துருச்சு அப்படின்னா செகண்டாக என்ன இருக்குது அப்படின்றத அதை பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். பட் நார்மல் பைத்தானில் செகண்டாக வர்றது பேசிக்காக அடிஷ்னல் மெட்டாடேட்டா அதை கண்டுக்காது. இந்த இடத்துல அனோட்டேட்டடை வந்துட்டு வேறு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, லேங்கிராஃப்லேயும் லேங்செயின்லேயும் பைடான்டிக்லேயும். ஸோ நம்ம ரெடியூசர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிடுறோம். அது என்ன பண்ணுது அப்படின்னா வர மெசேஜை இது கூட அப்பன் பண்ணிடுது. ஓகே, இது நம்ம மேனுவலாக இவ்வளோ தூரம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது கீழே இருக்கிற கோடில் பார்ப்போம். நான் சொன்னேன்ல மெசேஜ் ஸ்டேட்டுன்றதை வந்து டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் லேங்கிராஃப்லேருந்து. ஓகே, ஆட் மெசேஜஸ் எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் பாருங்கள். லேங்கிராஃப்.கிராஃப்.மெசேஜ் அதிலேருந்து ஆட் மெசேஜஸை இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பாருங்கள், நான் ரோல் ஹியூமன் கான்டென்ட் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன், ரோல் ஏஐ கான்டென்ட் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் ரோல் கொடுத்துருக்கேன், ஏன்னா நான் ஹியூமன் மெசேஜ் ஏஐ மெசேஜ்ன்றது யூஸ் பண்ணல, டேரெக்டாக நான் டிக்ஷனரியாக டிஃபைன் பண்ணிடுறேன். இதுவும் மெசேஜ் தான். ஓகே, இதுவும் மெசேஜ் தான். நீங்கள் மேனுவலாக டிஃபைன் பண்ணுறீங்க, மேனுவலாக டிஃபைன் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலேருந்து இது இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது லேங்செயின் கோர் டாட் மெசேஜஸ்லேருந்து ஏஐ மெசேஜ் ஹியூமன் மெசேஜ் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ராவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ப்ரிஃபரபிள் கிடையாது. நீங்கள் ஏஐ மெசேஜையும் ஹியூமன் மெசேஜையும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெட்டர். ஃப்யூச்சரில் என்ன சேஞ்சஸ் நடந்தாலும் லைப்ரரியில் அவங்க உள்ளே மாற்றுவாங்க, நம்ம கோடில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ ஆட் மெசேஜஸ் டேட்டா 1 டேட்டா 2 ரெண்டும் கொடுக்குறேன். இப்போ இந்த ரெண்டுமே எனக்கு மெர்ஜாக எனக்கு ஒரு அவுட்புட் வரும். அதுதான் இது ஹியூமன் மெசேஜ் கான்டென்ட் டெஸ்ட்டு, ஏஐ மெசேஜ் கான்டென்ட் டெஸ்ட் 2. அதுவே கன்வெர்ட் பண்ணிச்சு பாருங்கள் இன்டர்னலாக. அது ஹியூமன் மெசேஜாக ஏஐ மெசேஜாக கன்வெர்ட் பண்ணிடுச்சு நீங்கள் ரோல் கொடுக்கும்போது. ஓகே, இப்போ வந்து 2 சேர்த்து எனக்கு ஒரே அரே வந்துருச்சு. இது ஒன்றும் கிடையாது, டாட் எக்ஸ்டெண்ட். இது நீங்கள் மேனுவலாகவும் பண்ணலாம். டேட்டா 1 டாட் எக்ஸ்டெண்ட் டேட்டா 2 கொடுத்தீங்கனாலும் இதுதான் எனக்கு அவுட்புட்டாக வரும். அந்த ஒர்க்கை தான் அது இன்டர்னலாக பார்க்குது ஆட் மெசேஜஸ். அடிஷ்னலாக என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் பைடான்டிக்கில் டிஃபைன் பண்ணிங்கன்னா டைப் செக்கிங்கெல்லாம் பண்ணும் அட்வான்ஸ்டாக. அவ்வளோ தூரம் நம்ம இப்போ போவேன்னா அப்பன் பண்ணுது அப்படின்றத நான் வச்சுக்கேன் ஆட் மெசேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் நம்ம ஒரு வாட்டியும் மோஸ்ட்டாக லேங்கிராஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜென்ரலி எனி எல்எல்எம் சாட்பாட் பில்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டை வந்துட்டு அப்பன் பண்ணிட்டே வரணும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம ஒரு வாட்டி இந்த மாதிரி பாய்லர் பிளேட் கோட் திரும்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு லேங்கிராஃப் டீம் திங்க் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெசேஜ் ஸ்டேட் அப்படின்றத இன்பில்ட்டாக அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேட் எழுதணும்னு அவசியமே கிடையாது. கிளாஸ் மெசேஜ் ஸ்டேட்னு போட்டு இவ்வளோ தூரம் டிஃபைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இம்போர்ட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் மெசேஜ் ஸ்டேட்டை. ஸோ அந்த மெசேஜ் ஸ்டேட்டில் இன்பில்ட்டாக மெசேஜஸ் கீ இருக்கும்.
இந்த இடத்துல நான் இப்படி போட்டாலும் ஒன்று தான், இதை நான் கமெண்ட் பண்ணாலும் ஒன்று தான், ஏன்னா நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணிட்டேன். அண்ட் இங்கே நான் டிஃபைன் பண்ண மெசேஜ் ஸ்டேட்டில் எதுவும் எக்ஸ்ட்ராவாக எழுதவும் கிடையாது. கரெக்டாக பை டிஃபால்ட்டாக இந்த மெசேஜ் ஸ்டேட்லேயே மெசேஜஸ் கீ இருக்கும். அது நீங்கள் அந்த மெசேஜ் கீ திருப்பி ஓவர் ரைட் பண்ண அது அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான், இருந்தாலும் நான் வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ நம்ம லேங் கிராஃப் பில்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது நோட் அண்ட் எட்ஜ் க்ரியேட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, மெசேஜ் ஸ்டேட் எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்க. ஸ்டேட் கிராஃப் ஸ்டார்ட் எண்ட் அப்படின்றது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். லேங் கிராஃப் டாட் கிராஃப்லேருந்து அதை இம்போர்ட் பண்ணியாச்சு. அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் மெசேஜஸ், ஹியூமன் மெசேஜ், ஏஐ மெசேஜ், எனி மெசேஜ் இதை நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தேவை அப்படின்னா கிராஃபாக பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா யூஸ் பண்ண தேவையில்லை. மோஸ்ட்டாக கிராஃபாக பார்த்தா பெட்டராக இருக்கும் நீங்கள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம். அதனால் ஐபைத்தான் டாட் டிஸ்பிளேவை பேசிக்காக இம்போர்ட் பண்ணிடுறேன். நான் அதிலேருந்து டிஸ்பிளே அண்ட் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ஸ்டேட்டை நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டெப் நோடு க்ரியேட் பண்ணணும். இந்த இடத்துல நம்மளோட நோடு என்ன அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸை கொடுத்தா அது அவுட்புட் கொடுக்கணும், அதுதான் நோடு. ஸோ ஸ்டார்ட் எல்எல்எம் நோட் எண்ட், அவ்வளோதான். ஸோ புதுசாக ஒரு ஹியூமன் மெசேஜ் வருது, எல்எல்எம் நோடுகிட்ட போகுது, அது எல்லாம் கால் பண்ணி ஏஐ மெசேஜ் ஒன்று கொடுக்குது. அந்த ஏஐ மெசேஜ் வந்து திருப்பி லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸில் அப்பண்ட் ஆகி எண்ட் ஆயிடுது, அவ்வளோதான். ஸோ ஒரு வாட்டி ஹியூமன் கேட்கும்போது ஒன்று அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பின்னாடி. ஓகே, இப்போ நான் சேட் பாட் நோடு டிஃபைன் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக ஒரு நோடுக்கும் அந்த ஸ்டேட்டு பாஸ் ஆகும். ஓகே, அந்த நோடு கால் ஆகும்போதே அந்த ஸ்டேட் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுவாங்க அந்த நோடுக்கு. ஸோ அதனால் சேட் பாட் ஸ்டேட் மெசேஜ் ஸ்டேட் ரிட்டன் சொல்லியிருக்கேன்ல. பேசிக்காக ஒரு வாட்டியும் அந்த ஸ்டேட்டை அப்டேட் பண்ணி ரிட்டன் பண்ணணும். ஸோ ஸ்டேட்டில் வந்து மெசேஜஸ் கீ கண்டிப்பாக இருக்கும் இந்த மெசேஜ் ஸ்டேட்டில், அதை தான் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. ஸோ மெசேஜஸ் கூகுள் எல்எல்எம் டாட் இன்வோக் ஸ்டேட் டாட் கெட் மெசேஜஸ். ஓகே, நான் லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸை நான் திருப்பி எல்எல்எம்க்கு அனுப்புகிறேன். அது என்ன பண்ணுது அப்படின்னா அவுட்புட்டை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ கிராஃப் பில்ட் பண்ணணும். ஸோ பில்டர் ஈக்குவல் டு ஸ்டேட் கிராஃப் ஆஃப் மெசேஜ் ஸ்டேட்டு தான் இனிஷியல், அது டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து பில்டர் டாட் ஆட் நோட், இந்த சேட் பாட்டை கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையர் என்னவா கொடுக்கலாம், யூஸ்வலி த நேம் ஆஃப் த நோட் இஸ் பெட்டர். அதனால் சேட் பாட். அடுத்து எட்ஜ், ஸ்டார்ட்லேருந்து சேட் பாட் நோடுக்கு வரும், சேட் பாட் நோட்லேருந்து எண்டுக்கு வரும். அடுத்து கிராஃபை பில்ட் பண்ணணும் அப்படின்னா பில்டர் டாட் கம்பைல் கொடுத்தா கிராஃப் பில்ட் ஆயிரும். ஓகே, இப்போ ஒரு மெசேஜை நம்ம அதுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ கிராஃப் டாட் இன்வோக் ஹியூமன் மெசேஜ் ஹலோ. ஸோ நான் ஹலோன்னு சொல்கிறேன், ஏ என்ன சொல்லுதோ அது அதில் அப்டேட் ஆயிரும். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொன்னால் ஏ என்ன சொல்லுதோ அது திருப்பி அப்டேட் ஆயிரும். அந்த மெசேஜஸ் லிஸ்ட்லேயே அப்டேட் ஆகிட்டே வரும். ஐ வாண்ட் டு see you சும்மா கேட்டிருக்கேன். அதுக்கான லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் இந்த ஸ்டேட்டில் அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கும், ஓவர் ரைட் ஆகிருந்திருக்காது. அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணுவோம். இது ரன் பண்ணியாச்சு. எல்லாம் ஓடக்கூடாதுன்றதுக்காக எல்லா சிலையும் நான் திருப்பி ரன் பண்ணிடுறேன். ஸோ நோட் டிஃபைன் பண்ணுறது, கிராஃப் பில்ட் பண்ணுறது, கிராஃபை இன்வோக் பண்ணுறது. ஸோ 3 மெசேஜ் ரன் ஆகிறது அப்படின்றதுனால டைம் எடுத்துக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, மெசேஜஸ் கீழே எனக்கு எதுவும் ஓவர் ரைட் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு ஹாய்க்கான அவுட்புட் என்னது, இப்போ நான் ஸ்டேட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லாமே அதில் இருக்கும். ஸோ ஹியூமன் கேட்டிருக்கேன், லாஸ்ட்டாக ஐ வாண்ட் டு see you அப்படின்றத கேட்டிருக்கேன். எனக்கு அவுட்புட் கொடுத்துருக்குது. தட்ஸ் அ கைண்ட் தாட் ஆஸ் an AI, ஐ டோன்ட் ஹவ் அ ஃபிசிக்கல் பாடி. இது ஜென்ரல் ரெஸ்பான்ஸ் தான், கரெக்டாக கொடுத்துருக்குது. லாஸ்ட் கான்வர்சேஷன் அப்படியே அப்பண்ட் ஆகிட்டே எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல எனக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் மெசேஜஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகணும்ல, அதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ஓகே, இது தனித்தனியாக இன்வால்வ் பண்ணுறேன், அதனால் அந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் சேவ் ஆகிருக்கு. இது கரெக்டு தான். ஸோ இந்த கான்வர்சேஷனுக்கு இது முடிஞ்சிருச்சு. இதோட கிராஃபு இது புதுசாக கால் பண்ணுறேன் அந்த கிராஃபை. ஸோ அந்த பழைய ஸ்டேட் அதில் இருந்திருக்காது, இது புது ஸ்டேட். அதேமாதிரி இதுவும் புது ஸ்டேட். ஐ வாண்ட் டு see you மட்டும்தான் எனக்கு அவுட்புட்டில் இருக்குது.
ஒரே கான்வர்சேஷன் நான் திருப்பி ரன் பண்ணல, புதுசாக நான் இன்வோக் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த செட்டு மட்டும் எனக்கு அவுட்புட்டில் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு மெசேஜ் ஸ்டேட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அட்வான்ஸ்டு கான்செப்ட் ஆஃப் லேங்க்ராஃப்லாம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே வித் மீ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லேங்க்ராஃப் படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி நான் கரெக்டாக தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.